திருப்பதி பெருமாளுக்கு ஒரே நாளில் குவிந்த 97 கோடி ரூபாய். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகித்து வரும் இந்த கோயிலுக்கான நன்கொடையாளர் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கோயிலில் உள்ள தரவுகளின்படி 1.9 லட்சம் பேர் பதிவு செய்யப்பட்ட நன்கொடையாளர்கள் உள்ளனர். இவர்களில் 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் அளித்துள்ளனர். 22,000 பேர் 10 லட்சத்திற்கும் அதிகமாக நன்கொடை அளித்துள்ளனர். கடந்த 4 மாதங்களில் மட்டுமே 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தவர்களுடைய எண்ணிக்கை 3000ஆக அதிகரித்துள்ளது. நன்கொடையாளர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தரிசனத்தில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகிறது. சிறப்பு நுழைவு தரிசனம், கருவறைக்கு அருகில் உள்ள சுபதம் என்ட்ரி, பிரேக்கப் தரிசனம், விடியற்காலை வழிபாட்டில் பங்கேற்கும் சுப்பிரபாத சேவை, கல்யாண உற்சவம் ஆகியவற்றில் பங்கேற்பது, தங்கும் வசதிகள் மற்றும் லட்டு பட்டு வஸ்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் ஆகியவை இந்த சலுகையில் அடங்கும். இந்த நிலையில் நன்கொடை கொள்கைகளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சமீபத்தில் பல்வேறு மாற்றங்களை அறிவித்தது. புதிய கொள்கையின்படி தனிநபர்களுக்கு 20 ஆண்டுகளுக்கும், நிறுவனங்கள் அல்லது அறக்கட்டளைகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு மட்டுமே நன்கொடையாளர்கள் சலுகைகள் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 50 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் நன்கொடை அளித்தவர்கள் ஆண்டுதோறும் 3 முறை சுப்பிரபாத சேவையில் பங்கேற்கும் உரிமையை பெற்றிருந்தனர். புதிய கொள்கையின்படி இனி இது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. இதேபோல பல்வேறு மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த புதிய நடைமுறை புதிதாக நன்கொடை அளிப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும், ஏற்கனவே வழங்கியவர்களுக்கு பழைய நடைமுறையை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டது. புதிய விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வரும் என தேவஸ்தானம் தெரிவித்திருந்தது. இதனால் பழைய சலுகைகளை தக்க வைத்து கொள்ள நேற்றுக்கு முன்தினம் ஏராளமானவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நன்கொடைகளை வழங்கினர். அதன்படி 24 மணி நேரத்தில் 96.98 கோடி ரூபாய் காணிக்கை வசூலானதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர். இது ஜூலை 15ஆம் தேதி நடைபெற்ற விஷயம் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். மொத்தம் 2460 பேர் நன்கொடை அளித்தனர். இதில் 1212 பேர் 1 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலும், 1246 பேர் 10 லட்சம் ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரையிலும் நன்கொடை அளித்தனர். 2 பக்தர்கள் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நன்கொடை வழங்கினர் என தேவஸ்தான அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர்.